ஹாய் ப்ரோ. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா, அப்பா கடையில் வந்து கடையை பார்த்துக்கிற வேலை இருக்குன்ற மாதிரி. அப்போது சேல்ஸுக்கு ஃப்ரிட்ஜு வரும். ஃப்ரிட்ஜெல்லாம் நாங்கள் எடுத்து கழுவி க்ளீன்லாம் பண்ணி வெளியே பார்க்க படப்படன்னு வச்சுருவோம் அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா. அப்போது கஸ்டமர் வருவாங்க. வந்துட்டு என்கிட்ட ஒரு விலை சொல்லிட்டு போயிருப்பாங்க, இவ்வளோ விலைப்பா அப்படின்ட்டு. ஒரு 3000 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டமர் வருவார் ஒருத்தர். வந்துட்டு எவ்வளோப்பா இதுன்னு கேட்பார். சார் 3000 ரூபா சார்னுவோம். உடனே அவர் என்ன பண்ணுவார், ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா எனக்கு 2000 ரூபாய்க்கு கொடுப்பா அப்படின்னுவார். அப்புறம் வாங்கவே மாட்டார். அந்த 3000 ரூபா நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, 2000 ரூபா 2500 ரூபா இதே வேலை பேசி பேசி இது பண்ணுங்க கிடப்பாருன்ற மாதிரி கஸ்டமர் வாங்கவே மாட்டார். கட்சி வரைக்கும் போகவும் மாட்டார் விட்டு. அப்புறம் என்ன பண்ணுவார், சரி நான் ஈவினிங்காக வரேன்ப்பான்னு சொல்லிட்டு ஃபேமிலி யாரை கூப்பிட்டு வரேன்னு போயிடுவார். அப்போது எங்கள் அப்பா வருவார். என்னப்பா ஆச்சுன்னு கேட்பார். இது மாதிரி இந்த ஃப்ரிட்ஜு வந்து கேட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். எவ்வளோ கேட்டாங்க? நிறைய மாதிரி 2000 ரூபா கேட்டாங்க. நீ எவ்வளோ சொன்னேன்னு கேட்பார். 3000 ரூபா சொன்னேன் அப்படின்னு. சரி ஓகே. ஈவினிங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வருவார். வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் ஃப்ரிட்ஜை சுற்றி பார்ப்பாங்க. ஃப்ரிட்ஜு பிடிச்சிரும் போல் இருக்கும் அவங்க, ஃப்ரிட்ஜு வேணுன்ற மாதிரி ஓடும் மைண்டில். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பியும் பார்கெயின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 100 ரூபா 200 ரூபா அது மாதிரி ஏற்றினே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க அந்த ரேட்டுக்கே வரமாட்டாங்க, விட்டும் போக மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் பைக்கில் வருவார். சைன்னு வந்து நிற்பார் யமஹா பைக்கில். வந்துட்டு பரபரப்பாக வந்துட்டு நடுவில் பூந்துட்டு, ஏங்க எவ்வளோங்க அந்த ஃப்ரிட்ஜு, எவ்வளோங்க ஃப்ரிட்ஜுன்னுவார். உடனே அந்த வாங்க வந்துரு இவரை பார்ப்பார் இப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணுவார், அப்பா என்ன பண்ணுவார், 3000 ரூபா அப்படின்னுவார். உடனே பாக்கெட்லேருந்து காசு எடுத்து இப்படி எண்ணுவார். ஏங்க கொடுங்க அப்படின்னுவார். உடனே இந்த கஸ்டமர், யோப்பா நான் தான்ப்பா முதலேருந்து பார்த்துனுங்க, நீ எனக்கு தான்ப்பா தரணும் அப்படின்னுவார். உடனே இவர் என்ன பண்ணுவார், ஏங்க அதெல்லாம் வியாபாரத்தில் யார் வராங்களோ முன்னாடி அதுதாங்க பார்க்கணும், நீங்கள் பணம் யார் வச்சுக்கிறப்ப நான் வச்சுக்கிறேன் பாருங்கள் அப்படி இப்படின்னு ஒரு இதை க்ரியேட் பண்ணுவார், ஹைப் க்ரியேட் பண்ணுவார். க்ரியேட் பண்ண உடனே என்ன ஆகும் ஏதாவும் தெரியாதுங்க. அவ்வளோதான். உடனே அந்த கஸ்டமர், ஏன்பா நான் தான் முதல் வந்து சொல்லிட்டு மொத்த காசு 3000 ரூபா, 1 ரூபா குறைக்காமல் அப்புறம் ஃப்ரிட்ஜை வாங்கி எடுத்துன்னு போயிடுவார். அப்புறம் வாங்கி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹைப்பை க்ரியேட் பண்ணவர் யாருன்னா எங்கள் அப்பா செட் பண்ண ஆளே தான். சும்மாவே இவரை சீன் போட்டு வர வச்சுருப்பார் போல் இருக்கு. நார்மலாக இருந்தால் கூட அந்த கஸ்டமர் ஒரு 2200 2300 வாங்கியிருப்பார். இவர் க்ரியேட் பண்ண அந்த ஹைப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கஸ்டமர் 3000 ரூபா கொடுத்தே வாங்கி போயிட்டுருப்பார். பாய் ப்ரோ.